2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரன் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருந்தார். அவர் இங்கே வெளியூரில் இருக்கிறவர், விசுவாசியாக இருக்கிறாரு. இங்கே வந்திருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவர் அட்டன் பண்ணலான்னு இங்கே வந்தார். அவர் 9 மணி ஆராதனை நினைக்கிறேன். அப்போ 9 o'clock சர்வீஸில் 9:45 வந்திருக்கார். 9:45 தான் அவருக்கு இடம் தேடி கண்டுபிடிச்சி வர்றதுக்கு 9:45 ஆயிடுச்சு. இங்கே உள்ளே வரலான்னு ட்ரை பண்ணால் இங்கே உள்ள இடம் இல்லைங்க, நீங்கள் மேலே போங்கன்னாங்களாம். சரி, மேலே ஏறி போனாராம். மேலே ஏறி போனால் இவர் குடும்பம் வந்திருக்கார், 2 பிள்ளைங்க, மனைவி எல்லாம். மேலே ஏறி போனால் மேலே இடம் இல்லைன்ட்டாங்களாம். சரி, நீங்கள் எதிரில் போங்கங்க, அங்கே ஷெட்டில் இடம் இருக்கும் அப்படின்னாங்களாம். சரி, ஷெட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போனாலும் உட்கார்றதுக்கு என்ன பண்ணலை, இடம் இல்லை. இடம் இல்லைன்ன உடனே இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. அப்போ வந்து மேலே இம்பேக்டில் வந்து அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் சண்டே ஸ்கூல் நிறுத்தி வச்சுருந்தோம், லாக்டவுன் முடிஞ்சு. நீங்கள் மேலே இம்பேக்ட் போங்க, அங்கே உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னாங்களாம். சரின்னு இவர் இப்படியே ஒவ்வொரு இடமா திருப்பி பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு மேலே இம்பேக்டில் போனால் வாசல் வரைக்கும் ஜனங்க நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, என்ன இது இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டியர் சொன்னாரா, ரொம்ப சாரிங்க, வேறு இடமே இல்லை, அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று இருக்குது, அது வந்து லேடிஸ் வந்து பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த இடம் தான் வச்சுருக்கோம், நீங்கள் வேணா அங்கே உட்காந்துக்கிடுங்க அப்படின்னாங்களாம். இவர் வேற வழியே இல்லாமல் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த கான்ஃபரன்ஸில் உட்காந்து ஆராதனையை முடிச்சுட்டு அவர் திரும்பி வந்தார். அப்போ 3 ஆராதனை தான். ஆராதனையை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்தார். வந்து என்கிட்ட கண் கலங்கி ஒரு காரியம் சொன்னார். பாஸ்டர், நான் வந்து ஆராதனைக்கு வந்தேன் அப்படின்றத விட இங்கே என்னதான் நடக்குன்னு பார்க்க தான் வந்தேன். நான் என்ன பார்க்க வந்தேன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஆன்லைனில் வந்து நான் ரொம்ப நாளாக உங்கள் சர்ச்சுக்கு விரோதமாக நிறைய கமெண்ட் போட்டிருக்கேன். நான் உங்கள் சர்ச்சுக்கு விரோதமாக நிறைய கமெண்ட்டில் நான் எழுதிட்டே இருப்பேன். இவ்வளோ பெரிய ஆலயம் தேவையா, இவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டுமா, இது வீண் செலவு அப்படிலாம் சொல்லி நான் ரொம்ப உங்களை பற்றி விமர்சனம் பண்ணி ரொம்ப வருஷமாக நான் உங்களை பற்றி நிறைய பேட் கமெண்ட்ஸ் நான் போட்டேன் பாஸ்டர். ஆனால் எனக்கு ரொம்ப மனசில் நேரில் வந்து பார்க்கணும், என்ன தான் இங்கே நடக்குதுன்னு பார்க்கணுன்னு வந்தேன். உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஆலயம் தேவைதான் அப்படின்னு அவர் சொன்னார். நல்லா கவனிங்க, இவர் எப்போ இதை சொன்னார் தெரியுமா, இந்த ஆலயம் தேவைன்னு எப்போ சொன்னார் தெரியுமா, எப்போ சொன்னார், இடம் இல்லைன்னு பார்த்த பிறகு இவர் சொன்னார். இது பெரிய அதிசயம் கிடையாது. ஆனால் என்னுடைய தகப்பனார் வந்து ஆலயம் கட்டணும்னு சொன்னது எப்பன்னா இடம் நிறைஞ்ச பிறகு இல்லை. அப்போ இடம் நல்லா இருந்துச்சு, அப்போ இவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் அவர் என்ன விசுவாசிச்சார்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு, இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மிகவும் திரளாய் மாற்றுவேன், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு எனக்கு இத்தனை 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆலயத்தை நான் கட்டணும்னு அவர் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திட்டம் போட்டார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திட்டத்தை எதிர்த்தவங்க நிறைய பேர் இங்கேயும் இன்னும் இருக்காங்க. அதை யோசித்தவங்க, அதை சந்தேகப்பட்டவங்க, கேள்வி எழுப்பினவங்க, அதுக்கு விமர்சனம் பண்ணவங்க இன்றைக்கும் இங்கே சர்ச்சில் இருக்காங்க. அவங்க அதை பார்க்கவே இல்லை. ஆனால் வாட்ச் நைட் சர்வீஸ் முடித்த பிறகு அதை நிறைய பேர் பார்த்தாங்க. ஆமாம், பார்த்தாங்க. நான் பெருமைக்கு சொல்லலை, தாழ்மையோடு சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு அந்த தேவ மனுஷன் இல்லை. ஆனால் அவர் வந்து மனுஷன் சொல்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அவர் செஞ்சுருந்தார்னா இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நம்பி வாழ்றதுன்றது வேற. நம்பி வாழ்றதுன்றது நம்முடைய கண்களை வைத்து, நம்முடைய காதுகளை வைத்து, நம்முடைய மனதில், நம்முடைய எண்ணங்களில் வச்சு நம்ம வாழ்றது, தேவையை பார்த்து 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 வாழ்றது. ஆனால் விசுவாசம் அப்படின்றது என்னன்னா, தேவனை பார்த்து வாழ்றது. அவருடைய வார்த்தை நமக்கு சொல்றதை பார்த்துட்டு என்ன போராட்டங்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், நம்ம சும்மா சிந்திச்சுட்டே இல்லாமல் செயல்பட ஆரம்பிக்கிறது. யூ டேக் ஆக்ஷன், யூ டேக் ஆக்ஷன். நான் வந்து செயல்படுறேன், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இதை இவ்வாறு நடத்துவார் என்று நான்
விசுவாசிக்கிறேன்.